ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியான, நல்ல ஹெல்த்தியான தட்டாம்பயிறு குழம்பு தாங்க பண்ண போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க நம்ம இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். 100 கிராம் அளவுக்கு தட்டைப்பயிரை எடுத்து அதை ஒரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம இப்போ இது குக்கரில் சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சிடலாம். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை விசில் போட்டு 3 விசில் வரைக்கும் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் மண் பாத்திரத்தில் தாங்க இந்த குழம்பு செய்ய போகிறேன். மண் பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா நம்ம ஹீட் ஆகட்டும். இப்போ நான் அதில் கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே குழம்பு பண்ணும்போது நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெயில் செய்யுங்க, இன்னொரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சமாக வதங்கினா போதும். கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான் ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் நிறைய வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இந்த தக்காளியுமே ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம அதை ஸ்ட்ரைட்டாக கீரல் போட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாயோட காரம் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அந்த தக்காளி வதங்கிறதுக்காக. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வீட்டில் அரைச்சிருக்கோம் குழம்பு மிளகாத்தூள், அது ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அளவுக்கு நமக்கு அந்த எண்ணெயிலே அந்த மசாலா நல்லா வதங்கிக்கலாம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த குழம்போட கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் அதை வதக்கி விட்டதுக்கு அப்புறமேல் நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம் பண்ணிடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் கருகிடும். இப்போ நான் ஒரு கொஞ்சம் பெரிய அளவில் எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசாகவேவும் இதை நம்ம இப்போ நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் அதோட சேர்க்குறது, அந்த தண்ணியோடையே நம்ம குழம்புல சேர்ப்போம். அப்போ இன்னும் ரொம்ப நல்லா தண்ணி ஆயிரும். அதனால் இப்போ நம்ம இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம்ல தட்டம்பயிறு, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, நல்லா குழஞ்சிருங்க தட்டம்பயிறு. கரெக்டாக 3 விசில் விட்டு இறக்கிடுங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப குலைவாக வேக வைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம அந்த தண்ணியோடையே சேர்த்து நம்ம உள்ளே சேர்த்தாச்சு குழம்புல. இதை இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் நம்மளுக்கு போதும். இப்போ நம்ம இதை மூடி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஆல்ரெடி எல்லாமே வெந்தது தான், அதனால் சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க இந்த குழம்பு. இப்போ நான் அரை முறிக்கு பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக தேங்காய் சேர்த்து செய்யுங்க. நம்ம உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தி, நல்ல டேஸ்ட்டுமே இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை நான் இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா நம்ம கலந்தாச்சுங்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும். தேங்காய் சேர்த்தப்பட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இப்போ நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்புக்கு இன்னும் கூட நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நம்ம கடைசியில் தாளித்து கொடுத்துடலாம். அது இன்னும் நமக்கு இந்த குழம்புக்கு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ தாளிப்பு கரண்டியை நம்ம வச்சுக்கலாம். அதில் நான் கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமே நம்ம கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நமக்கு நல்லா வெடித்ததுக்கப்புறமே நான் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புல நம்ம கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்ல ஒரு பொன்னிறமாக வரட்டுங்க. அதுக்கப்புறமே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு குழம்புக்கு இன்னும் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இதையுமே நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. ஸ்டார்டிங்லேயே தாளிக்காதீங்க, கடைசியில் தாளிங்க. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா கருகி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சதை நம்ம இந்த குழம்புல கொட்டிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்ட்டான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்தில் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, தோசைக்கு இட்லிக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.